ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம 12 ராசி அன்பர்களுக்கும் சனி வக்கர பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சனி வக்கரமானால் என்ன பலன் தரும்? சனி பகவான் சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து விலகி இருக்கும் பொழுது அந்த கிரகம் வக்கரம் அடையும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவானுக்கு விழாதனால அந்த கிரகம் பின்னோக்கி நகர்வது போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கும். தோற்றம் தான், சில பின்னோக்கி நகரல, அவர் ஸ்லோவாகிறாரு, அதனால் அது பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த மாதிரி தோற்றத்தை அமைப்பு கொண்ட அந்த வக்கரமான சனி பகவான் இயற்கைக்கு மாறான பலன் தரப்போகிறார். அப்போ இந்த இயற்கைக்கு மாறான பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அவர் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது கர்மக்காரகன் சொல்லுவோம். நிறைய 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி சம்பந்தமான ராசி என்பவர்களுக்கு கெட்ட பலனை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அது இயற்கைக்கு மாறான பலனை கொடுக்கணும்னு சொல்லும்போது என்னன்னா, அந்த சனி பகவான் நல்ல பலன்களையும் வாரி வழங்க வல்லமை கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்குது அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சி மென்மேலும் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை தரும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இல்லை பாதகமான மாற்றங்களா அப்படின்னு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் 12 ராசி மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் டீட்டெயிலாக எந்த விஷயங்கள் செய்யலாம், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 13ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் வக்கரகதியில் வராரு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இந்த 3ஆம் இடத்துக்கு போனதுனால நிறைய பேருக்கு 7.5 சனி நிவர்த்தி இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் வக்கரமாகும்போது கொஞ்சம் அந்த 7.5 சனியோட தாக்கங்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஒரு 138 நாளுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடன் வாங்கிட்டு நான் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன், அதுக்கு அடுத்த மாதம் செட்டில் பண்ணிடுவேன்னு சொல்லி கடன் வாங்கி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து நிப்பாட்டிங்க. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா, அந்த அதிக வட்டிக்கு வாங்கி பண்ணுறவங்க கண்டிப்பாக நிப்பாட்டினோம். சார் என் பொழப்பே ஓடாத சார் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு கரெக்டாக ஒரு வாரம்னா ஒரு வாரத்தில் பணம் வருமா, ஒரு வாரத்தில் பணம் வந்தால் கூட நீங்கள் என்ன சொல்லலாம், ஒரு மாதம் கழிச்சு தான் தருவேன்னு சொல்லி நீங்கள் வாங்கின இடத்துல சொல்லி வாங்கிட்டீங்கன்னா சேஃப். இல்லைன்னா 7.5 சனி மாதிரி திருப்பி பிரச்சனையில் மாட்டுவதற்கான ஒரு காலமாக இருக்க போது கேர்ஃபுல்லாக இருங்க. கடன் அதிகமாகக்கூடிய நேரம், கடன் ஏற்கனவே அதிகமாக தான் சார் இருக்குது, ஏற்கனவே அதிகமாக இருக்குன்னா இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரிய பள்ளத்தில் போய் மாட்ட போகிறீங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப சேஃபாக இருங்க. அதே போல் பிஸ்னஸில் நிறைய முயற்சிகள் பண்ணணும். ஏன்னா வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில்னா நிறைய முயற்சிகள் பண்ணால் தான் நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்க முடியும், கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். வர்றவன்லாம் பயங்கரமாக கேள்வி கேட்பாங்க. ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், உதாரணத்துக்கு மகர ராசியாக இருக்கீங்க, ஏதோ ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்க, அந்த கொட்டேஷனில் 1000 கேள்வி கேட்பான். நான் அந்த இடத்துல பார்த்தேன், ஆன்லைனில் பார்த்தேன், இவங்க இதை சொன்னாங்க, அவங்க இதை சொன்னாங்கன்னு கேள்வி கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணி எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் நல்ல குவாலிட்டி தரேன்னு சொன்னால் கூட கடைசியில் ரேட்டு எனக்கு இந்த ரேட்டு தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க. அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கஸ்டமரை ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லை நீங்கள் எப்போவும் மாதிரி நான் போனால் ஆர்டர் கிடைக்கணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் சில பாதிப்புகள் வரும், ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இடம் மாற்றம் செய்து கொள்வது சிறப்பு. இந்த சனி வக்கரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா மகர ராசியில் ஒரு வீடு மாறுங்க. வீடு மாற்ற முடியல அப்படின்னா ரூமாவது மாறுங்க. இல்லை ரூமே மாற்ற முடியல, சும்மா ஒரு ஒயிட் வாஷ் பண்ணுங்கள், ரொம்ப பெரிய செலவெலாம் கிடையாது, ஒரு ஒயிட் வாஷ் பண்ணுங்கள், அதுவுமே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஆஃபீஸில் வாடகை பில்டிங் அப்படின்னா ஆஃபீஸ் ஒரு சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை சார் சொந்த பில்டிங்கு, கம்பெனி, சொந்த கம்பெனி இதெல்லாம் மாற்ற முடியாதுன்னா அங்கேயே டேபிளுடைய பொசிஷனை மாற்றி போட்டு உட்காருங்க. அதுவுமே மிகப்பெரிய சேஞ்சஸை இந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலகட்டத்தில் கொடுக்கும். மைண்டு பயங்கர சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, இப்போது ஒரு ரூமில் ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கீங்க வச்சுக்கோங்க, ஒரு ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு ரூமில் இருக்கீங்க, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ரூமில் உங்களோட அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வேறு ஏதாவது அந்த இடத்துல ஒரு சேர் போட்டு ஒரு வாரம் உட்காந்து பாருங்கள், எப்படி சேஞ்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களோட மனநிலையே மாறி இருக்கும், உங்களுடைய திங்கிங்கே மாறும். அப்போ என்ன ஆகும்னா நிறைய
ஆர்டர்ஸ் எடுக்கலாம். அதேமாதிரி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் ஒரு மாற்றம் பண்ணலான்ற ஒரு எண்ணம் வரும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி குறையும். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதை மட்டும் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேறு ஊர் போய் தேடுங்க, வேறு நாடு போய் தேடுங்க. சார் அதுக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்காம இருக்குது. பணம் கட்டி செலவு பண்ணி ட்ரை பண்ணினா கிடைக்காது. நீங்கள் ப்ராப்பராக தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இடம் விற்கும், வீடு விற்கும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய பணத்தில் உங்களுடைய நீண்டகால கடன் பிரச்சனைலாம் தீர்த்துக்கலாம். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அது எந்த மாதிரி இடமா இருந்தாலும் சரி. விற்கவே மாட்டீங்க சார், 3 வருஷமாக 5 வருஷமாக சில மகர ராசி என்பதெல்லாம் வெறும் பேப்பரை டாக்குமெண்ட்னு வச்சுட்ருக்கீங்க, அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படி தான் சார் இருக்குது. பேங்க்கில் வேறு கொடுத்துட்டேன் அந்த லோன், அதுக்காக லோன் கட்டி கடைசியில் வெளிலேருந்து கடன் வாங்கி கட்டி இப்போ 2 சைடும் மாட்டிகிட்டு இருக்கேன். இடத்த விற்று கொடுத்துருவேன்னு சொல்லி கடன் வாங்கினேன், இப்போ இடமும் விற்க முடியாமல் எல்லாரும் டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த இடம்லாம் விற்கும், பயப்படாதீங்க. 100% நடந்தே தெரியும். இது ஒரு பெரிய பாசிட்டிவ் மகர ராசி என்பர்களுக்கு. அதே போல் மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பவர்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கீங்க, ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா தயவுசெய்து ஊர் மாறிடுங்க, வேறு ஸ்டேட் போங்க, வேறு கண்ட்ரி போங்க. அதே போல் வேலை ரொம்ப வருஷமாக ஒரே கண்ட்ரியில் இருக்கீங்க, அவங்களுக்கு வேலை இல்லை, 6 மாதம் ஆகிடுச்சு சார், எனக்கு 9 மாதம் ஆகிடுச்சு சார் வேலை போய் அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து மாறியே ஆகணும். ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு ஊர் மாற்றம் பண்ணால் எனக்கு கிடைக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அது 10 வருஷமாக வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, 15 வருஷமாக இருந்தாலும் சரி, 30 வருஷமாக இருந்தாலும் சரி. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா காலத்துலேயே தாத்தா காலத்துலேயே செட்டில் ஆனவங்களுக்குலாம் இப்போ ஒரு 10 மாதமாக வேலை இல்லை. அந்த மாதிரி இருக்கவங்களாம் உங்களுக்கு வேலை இடம் மாற்றம் பண்ணணும்னு நேரம் இருக்குதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக பண்ணிக்கங்க, வேலை கிடச்சிரும். அதே போல் சில பேர் மாணவர்கள் இங்கேருந்து போய் படித்து முடித்து வேலைக்கு ட்ரை பண்ணும்போது கிடைக்காம இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் வேறு பக்கத்து ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். படிக்கிறது ஒரு இடத்துல படிச்சிருப்பீங்க, நீங்கள் அங்கேயே வேலை தேடிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள், இல்லை வேறு கண்ட்ரி கூட ட்ரை பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அது ஈஸியாக கிடைக்கும். அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸும் கூட. அதை ட்ரை பண்ணுங்கள். அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களை ஒரு வெற்றி வாய்ப்பு உண்டு, திருமண யோகம் உண்டு. அதேமாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது, கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு சார்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்தது 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டுனா அதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம். நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்குது, அதை பண்ணிக்கங்க. அதை பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய லாபங்கள் வரும். அதெல்லாம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. பணம் வரல, நான் ஒருத்தட்ட பணம் கொடுத்துருவேன் சார், தரல அப்படின்னா கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணு, டெய்லி ஃபாலோ பண்ண அவருக்கு. அவர் நாளைக்கு தரேன்னா நாளைக்கு பேசுங்க, நாளைக்கு தரேன்னா நாளைக்கு பேசுங்க, அடுத்த வாரம் தரேன்னா ஒரு 2 நாள் முன்னாடியே பேசுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா தான் கிடைக்குமே தவிர அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாமல் கிடைக்கவே கிடைக்காது. இல்லைனா லேட் ஆகிட்டே இருக்கும், ஜாக்கிரதையாக இருங்க. அதேமாதிரி உடல்நலம் பாதிப்புகள் இருக்குன்னா கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே பிபி இருக்குது, சுகர் இருக்குது, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா சார் இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் அந்த வக்கர சனி காலகட்டத்தில் அந்த உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் வரும். கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்காது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். சனி பகவான் வக்கர பயிற்சி சொல்லும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல இடத்துல இருக்கும்போது சனி வக்கரமாகிறாரு, கோச்சாரத்துலேயும் வக்கரமாகிறார், ஜாதகத்துலேயும் வக்கரமாகும்போது என்னென்னா நிறைய பல மடங்கு நன்மையான பலன்களை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துட்டு தான் இருக்கார். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடாது பயிற்சிகள் நடத்திட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன முறைகளை, தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போல பல வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டண வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறாங்க, கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சிங்கிள் பேஜில் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிடிஎஃப்பில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அதில் பலன் வராது. அதேமாதிரி நோட்டில் எழுதுன மாதிரி பிடிஎஃப்லேயே 51 பக்கம் கொடுக்குறோம், அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அதுலேயும் பலன்கள் இருக்காது.
ஜாதகம் நோட்டில் எழுதி கொடுக்கணும் சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.